இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? வாய்ஸ் ஆஃப் சாண்டி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தா நயன்தாரா தானே? இது யாருன்னு தெரியல. யாரு? ராஷ்மிகா சாய் பல்லவி. ஐயா நல்லாவே இல்லை. இதுதான் இந்த அப்பப்பா ஐஸ்வர்யா ലക്ഷ്മിയാ. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்டா കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതിയുമില്ല ഒരു ഇല്ല എന്ന കോടതി. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. மீனுக்கு பெயர் என்ன என்று கேட்ட வாடிக்கையாளருக்கு பார்த்தால் மீனுக்கு பெயர் கெண்ட வாய மூற்றா என்று கூறியதால் பரபரப்பு. சார் ஒரு கேன என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கே கூன்றான். சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா இதெல்லாம் பார்க்கல. சவுண்ட் வேற. என்ன நீ இதெல்லாம் ஒரு வழியாட்ட அந்த வழியே தாக்கிட்ட. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பாட்டு பாடிருக்காங்க. விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு. இப்பதான் முன்னாடியே ஆடியோ மட்டும் வந்துச்சு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எந்த சோஷியல் மீடியா பார்த்தாலும் இந்த ஏஐயோட தாக்கம் தான் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். ஆமா ஆமா, இன்ஸ்டாகிராம் பக்கத்து போவோம். இது கேட் உமன் விட ஹாட்டா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. So guys, நம்மளோட first ride guys. My dream come true. ஸ்பீட பாருங்கள் guys. Wow. அப்புறம் guys, நீங்க எல்லாம் என்ன ஏஐ நினைக்கிறீங்க, பட் நான் ரியல் ஹியூமன் guys. நான் உங்களோட முன்னோர். எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ வச்சு வீடியோவே ஜெனரேட் பண்ணி எது ஒரிஜினல் வீடியோ எது ஏஐ வீடியோனே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. மச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. இப்பெல்லாம் எது உண்மையனே சொல்ல முடியலடா இன்ஸ்டால. அட லூஸ், நம்மளே ஏஐ தான். இது ஒரிஜினலா இருக்காங்க. திடீர்னு ஒரு குரங்கு வந்து பிளாக் பண்றது மாதிரி, பேட்மேன் பிளாக் பண்ற மாதிரி, ஸ்பைடர்மேன் பிளாக் பண்றது மாதிரிலாம் இப்ப ஏஐ மூலமா வீடியோ ஜெனரேட் பண்ணி இப்ப எல்லாரும் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. #justice4murugan. ஒரு பழத்துக்கு வந்தேன், ஆனாலும் பழம் கொடுக்கவில்லை. தெய்வத்துக்கே மாறு வேஷமா? தமிழ் கடவுளான என்ன இங்கிலீஷ்ல ஹேஷ்டேக் போட வச்சுட்டாங்க. அப்படி இப்ப சோசியல் மீடியாவையே ரூல் பண்ணி ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிற இப்படி வந்துருச்சு பாத்தீங்க. நான் தான் உங்க சாண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னத்த பாத்தையே அப்பத்தே கேக்கேனா அப்பாத்தியா. இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயன்னா சினிமால நடிக்கிறதுக்கு பாய் பாய் சொல்லிட்டு முழு நேரமும் பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அதே மாதிரி நம்ம ஆக்டர் அஜித்குமார் அவர்களும் ஆக்டிங்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கார் ரேசிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சினிமா விட்டு விலகி அவங்க ட்ரீமை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்களோட ஃபேன்ஸ் ஆன நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கற்பனைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் கார் ரேசிங் பண்றது மாதிரியும், நம்ம தல அஜித் அவர்கள் பொலிட்டீஷியன் ஆனது மாதிரியும் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி இப்ப எல்லாரும் சோசியல் மீடியால ஓஹோ. அப்படியே ரெண்டு ஃபேஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா நடந்துச்சு. நாம ஒரு கனவுல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி இப்ப எல்லா சோசியல் மீடியாலயும் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய்
டேய் என்னடா இது ஒரிஜினல் வீடியோவே தோத்து போற அளவுக்கு இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கு இந்த ஏஐ. அதுலயும் அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் அவ்வளவு கணக்கச்சிதமா இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கு. நல்லாதான் அடுத்ததா மார்வெல் அவெஞ்சர்ஸ் டீம்ல யாருக்காச்சும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அது கல்யாணம் இல்ல திருவிழான்றதுக்கு இந்த வீடியோ ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஓஹோ பார்த்தா அட பாய்டா. இது நெக்ஸ்டா நம்ம தமிழ் சினிமா நடிகர்களை எவ்வளவோ கெட்ட பேர் நடிச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்களெல்லாம் குழந்தையா நடிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்க்கலனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சூர்யா ஜெய சூப்பரா இருக்கு. இதோ விஜய்தான். செமையா இருக்கு. செம கியூட்டா இருக்கு. சூப்பர் போலீஸ் உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. இதுல அடுத்ததா நம்ம எல்லாரும் எவ்வளவு பேர் vlog பண்ணி பார்த்திருப்போம். ஆனா நிறைய பேரோட ஃபேவரட் அனிமே கேரக்டரா இருக்கிற நருட்டோ vlog பண்ணி அப்படியா? ஓ ஆமா. ஹாய் கைஸ், நான் உங்க நான் இப்ப சென்னை ஏர்போர்ட்ல இருக்கேன் கைஸ். புதுசா vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கைஸ். அத ஊர் சுத்துலன்னு தமிழ்நாடு வந்திருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கங்க கைஸ். அப்புறம் எங்களை ஃபாலோன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். என்னால நம்ப முடியலடா. நருட்டோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து vlog பண்ணது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் கடவுள் முருகனையும் போய் தரிசனமும் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஹாய் கைஸ், ஃபைனல் முத்துமலை முருகன் கோயில் வந்தாச்சு கைஸ். சாமியும் பாத்துற கைஸ். யாரோ சேலம்ல இருந்து பாக்குறீங்க, நான் சேலம்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அடுத்ததா இந்த உலகத்தையே காப்பாத்த வந்த இந்த பேட்மேன் அவருக்கு நடந்த ஒரு பெரிய அவமானத்தை பேட்மேன் தான் பயங்கரம். நீங்களே பாருங்களேன். உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? என் பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்து ஸ்பைடர்மேன் புள்ள குடிக்கிற மாதிரி இருக்கான் அவன். ஏன் அந்த குட்டி குஞ்சன் ஸ்பைடர்மேன் உட்கார்ந்திருந்தா அந்த ஆன்டி இப்படி பேசிருக்குமா? மார்வல்னா மேல, டிசினா கீழ, எல்லாம் பார்ஷியாலிட்டி. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்து. பேட்மேன் ஸ்பைடர்மேனை திட்டினதுனால இப்ப ஸ்பைடர்மேனும் ஒரு vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவரும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. பாட்மேன் தான் vlog பண்ணுவானா? நானும் பண்ணுவேன்டா பைரு. ஏயிலே சண்டை வந்துட்டா. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அடுத்ததான் நிலாவுல ஒரு பாட்டி வடை சுடுறாங்கன்னு நமக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அப்படி எத்தனை வருஷமா தான் அந்த பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நிலாவுக்கு போய் பார்த்தா அங்க உண்மையாலுமே ஒரு பாட்டி வடை சுட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நிலாவுல வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பாட்டி, என்ன பதட்டமா ஓடிறீங்க? நிலாவுல வடை சுட்டு சொல்லி 2 பேரும் என்ன தோத்திட்டு வரானுங்க. சரி, நிலா வரைக்கும் வந்துட்டோமே, அந்த பாட்டிகிட்ட போய் ஒரு 2 வடை வாங்கி சாப்பிடுவோம்னு வடையோட விலை எவ்வளவுன்னு கேட்டா அந்த பாட்டி சொல்றாங்க, ஆயா வடை எவ்வளோ? ஒரு வடை 6000 ரூபாய். என்கிட்டயே வடை சுடுற பாத்தியா? அண்ணே, ஒரு கிலோ தக்காளி 500 ரூபாய். ஒரு கிலோ தக்காளி 500. இந்த கேரட் 1000 ரூபாய் கிலோ. ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. யாரா வேண்டாய்? யாரா சரி வடையத்தான் இவ்வளவு விலைக்கு விக்கிறாங்களே, இந்த மதர் ஆஃப் த டிராகன் மாதிரி டிராகன்ல பறந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹலோ பேரா பசங்களா, நான் 3ல வடை சுட்டு முடிச்சிட்டு இப்ப என் டிராகன்ல உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். போங்க போங்க. வேலை அங்க, வீடு இங்கயா? அடுத்ததா இந்த அவெஞ்சர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் நாட்டையே காப்பாத்திட்டு இருக்காங்களே, இவங்க சோறு சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்ற வீடியோவும் இப்ப சோஷியல் மீடியால வெளிய வந்துருச்சு. എന്റെ സ്ട്രെങ്ത് ഉപയോഗിച്ച് ബിൽഡിംഗ് പൊളിക്കുന്നു. പക്ഷേ ദിവസം മുഴുവൻ ജോലി ചെയ്തിട്ട് 800 രൂപ മാത്രം. അവഞ്ചേഴ്സിൽ സൂപ്പർ ഹീറോ ആയിരുന്നു, ഇവിടെ ഡെമോലിഷൻ വർക്കർ. எப்படி இருந்தானா എന്റെ വെബ് പവർ ഉപയോഗിച്ച് തേങ്ങ പറിക്കുന്നു. ഒരു തേങ്ങയ്ക്ക് വെറും 5 രൂപ. ന്യൂയോർക്കിൽ ഞാൻ വില്ലന്മാരോട് പോരാടി, ഇവിടെ ഞാൻ തേങ്ങകളുമായി പോരാടും. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? പണി എത്ര കഷ്ടമാണ്. ദിവസം മുഴുവൻ കല്ല് പൊട്ടിക്കുന്നു, പക്ഷെ സാലറി 500 രൂപ മാത്രം. അസ്കാർഡിൽ ഞാൻ ദേവനായിരുന്നു, ഇവിടെ കല്ല് കൊത്തി. படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. രാത്രി മുഴുവൻ കള്ള് എത്തി, ലിറ്ററിന് 40 രൂപ മാത്രം. ഗോതം സിറ്റിയിൽ ഞാൻ കുറ്റവാളികളെ പിടികൂടുമായിരുന്നു, ഇവിടെ ഞാൻ കള്ള് എത്തുന്നു. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா?
ஏலியன் தெரியும். இதுல அடுத்ததா இப்ப சோஷியல் ஓ, இவரையும் கொண்டு வந்துட்டாரா மீடியா speed-அ? அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி இருக்கிற கூமாப்பட்டிக்கு நான் போலான்னு நினைச்சேன். ஆனா என்னால ஒர்க் பிஸினால போக முடியல. ஆனா நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற நேச்சர் எல்லாம் ஒரு vlog-ஆ எடுத்து போட்டிருக்காரு. வாங்க அதை பாப்போம். இப்ப நாம கும்மாப்பட்டிக்கு வந்திருக்கோம். ஓ, அந்த தூள ஊரு வேற மாதிரி இருக்கு. கும்மாப்பட்டினா கும்மாப்பட்டி தான். கும்மாப்பட்டியா? கும்மாப்பட்டி தான். போனவர் அந்த ஊரை மட்டும் சுத்தி பார்க்காம அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணையும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. இவதான் எனக்கு கும்மாப்பட்டியில கிடைச்ச கட்டை. வரியா கிட்ட சரி லவ் தானே பண்ணிட்டு போட்டுன்னு பார்த்தா அந்த பொண்ணோட சேர்ந்து ஒரு vlog வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டிருக்காரு. அதை பார்த்து அந்த ஊர்க்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல கட்டி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஓ, கேள்விப்பட்டேன். பொண்ணுகிட்ட பேசுனது தப்பா? குஞ்சான்ஸ் ஊர்காரங்க என்ன சுற்றி போட்டாங்களே. இங்க இருந்து எப்படி கொஞ்சம் தப்பிக்கணும்? சூருங்க. இப்ப அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஓடுறாரு ஊர் விட்டு. ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். அடுத்தது எங்க போவோம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கும்மாப்பட்டில இருந்து தப்பிச்சு லடாக் வந்தாச்சு. உடனே இல்லடாக்கா. எகத்தாளமாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. அடுத்ததா நம்ம கிங்காங் அவரு ரொம்ப நாளாவே கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தனால அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அவர் கல்யாணம் பண்ண குஷியில நடு ரோட்ல இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து ஒரு வித்தியாசமான செய்தி. போக்குவரத்து சிக்னலில் குத்து டான்ஸ் ஆடிய கொரில்லாவால் சிரிப்பலை ஏற்பட்டது. மக்கள் உற்சாகமாக கைதட்டினர். ஆஹா. அடுத்ததா நம்ம பிளாக் விடோ, வாண்டா இவங்கலாம் நம்ம தேனி கம்பு மாதிரியான கிராமத்துல பிறந்திருந்தா எப்படி ஓ. இருப்பாங்க அப்படியே நினைச்சு பார்த்தா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அடப்பாவிங்களா. நல்லா இருக்கு. எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. அடப்பாத்த. எல்லாரும் கல்யாணம் ஆன ஆமா, கிட்டத்தட்ட இந்த கிராமத்துல இருந்த மாதிரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் டேஸ்ல நம்ம பசங்க ஏஐ வச்சு செய்யற அலைப்பறைகளை தான் இந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன். இது செமையா இருந்துச்சு. முருகரதும் அந்த இது விஜய் அஜித் அதை உல்டாவா சூப்பரா இருந்துச்சு. எல்லா இதுமே நரோட்டோ இது எப்படிலாம் யோசிக்கிறாங்க. இது அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் சார்லஸ் ஜான்சன் அவங்களெல்லாம் அந்த கிராமத்து அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்போ அவங்க கிராமத்துக்கு வந்தா எப்படி என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா இது இன்னும் டெவலப் ஆச்சுன்னா தெரிஞ்சவங்கனால நமக்கு அப்படி தெரியுது. அந்த முருகர்லாம் சுத்தமா முருகர்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஆளு பேசிட்டு இருக்க மாதிரி அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்